ஹார்முஸ் ஜலசந்தியில ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய கொடியோடு கூடிய ஒரு படகு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. யுஏஇனுடைய கப்பல் இது. இந்த கப்பல் முசாஃபா 2 என்கிற கப்பல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மேல ஈரான் கொத்துகுண்டுகள் போடப்பட்டு வருகிற காரணத்தினால 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 157 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு வலிக்கும் என்று சொல்லி நம்ம உணர முடியும். இப்ப வலிக்குதா இருக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வாருடைய நிலைமைகள் தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் தற்போது வந்திருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 9வது நாளுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மிக கொடுமையான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே மிக பாரிய பகுதிகள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. தீப்புளம்புகள் வெளியாகக்கூடிய காட்சிகளுக்கு மேலதிகமாக அந்த வெடித்து சிதறி இருக்கக்கூடிய எண்ணெயினுடைய பகுதிகள் டிரைனேஜ் வழியாக வெளியேறுகிற காரணத்தினால டிரைனேஜ் பகுதிகளிலையும் தீ பரவி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் ஆபத்தான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐஆர்ஜிசி ஈரானுடைய கடல் எல்லைக்கு அருகாமையில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுடைய எல்லையிலிருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவில் நிற்கிறது. அந்த கப்பலை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களால் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு என்ன ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் இது ஒரு சைன் அட்டாக்காகத்தான் ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் நெருங்கி ஈரானை நோக்கி வரக்கூடாது என்பதற்காகவும் அதை கடலுடைய எல்லையை விட்டு தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஹார்முஸ் ஜலசந்தியில ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய கொடியோடு கூடிய ஒரு படகு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. யுஏஇனுடைய கப்பல் இது. இந்த கப்பல் முசாஃபா 2 என்கிற கப்பல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலை இலக்கு வைத்து ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தியதில் 3 இந்தோனேஷிய பணியாளர்களை காணவில்லை என்கிற செய்திகளையும் இந்தோனேஷியா வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு ஒமானுடைய கொசாப் நகரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மற்ற 2 பேருடைய நிலைமைகள் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கப்பல் யுஏஇக்குரிய கப்பல். அந்த கப்பல் மேலே இலக்கு வைத்து தற்போது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. நமக்கு தெரியும் இந்தோனேஷியா 8000 ட்ரூப்ஸை காசாவுக்குள்ள அனுப்புறோம் என்று சொன்னாங்க. அமெரிக்காவினுடைய அமைதி காக்கும் படை காசா அமைதி காக்கும் படைக்காக அனுப்புறோம் என்று சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு 20,000 பிறகு 8,000 என்று சொல்லியிருந்தாங்க. பிறகு முதல் கட்டமாக 1000 பேர் அனுப்ப போறோம் என்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. பீஸ் கவுன்சிலில் இணைஞ்சிருக்கிறோம். $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாங்கள் செலுத்த இருக்கிறோம் என்றெல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் 2 நாளைக்கு முன்பதில் இருந்து என்னன்னா நாங்கள் பீஸ் கவுன்சிலையும் சேரலை, காசாவுக்குள்ளேயும் எங்கள் படைகள் போகாது, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க என்னன்னு கேட்டால் தொடர்ந்து இப்போ இந்தோனேஷியாவும் இலக்க வைக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு அச்சம் இந்தோனேஷியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஈரான் அடிக்கிற அடியில் 10-11 அத்தோட இதுவும் ஒன்று ஈரானுக்கு இந்தோனேஷியாவை நோக்கியும் 2 ஏவுகணை அனுப்பி விட்டுருவான்ங்கிற பயம் வந்திருக்கிறது. அதை தாண்டி இந்த மாதிரி அவர்களுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இலக்கு வைக்கப்படுகிறதுனால தான் இந்தோனேஷியா பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கு எதிராக இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய அமெரிக்க யுத்தம் தொடங்கியதிலிருந்து ஈராக்கினுடைய பாதுகாப்பு படைகளோ அல்லது ஈராக்ல பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பெஷ்மெர்கா படைகளுடைய உறுப்பினர்களோ ஈரானுக்குள் நுழையவில்லை என்று சொல்லி ஈராக்கினுடைய ராணுவ ஜெனரல் ஹைதர் அல் கார்கி இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா குர்து படைகளை உள்ள அனுப்பிவிட்டு ஈரானுக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்க முடியலைங்கிறது நல்லா தெரியுது. எப்படியாவது ஐரோப்பிய படைகளை இணைச்சுக்கிண்டு அட்டாக் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க.
இருக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது வகையில் இந்த யுத்தத்தை ஜெயிக்கணுங்கிறது அமெரிக்காவுக்குரிய ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உள்நாட்டு குழப்பம் உண்ட ஆயுத ரீதியாக உண்டாக்கி விட்டோம்னா ஈராக் மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடப்பாங்க. இப்போ ஈராக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈராக்கினுடைய ஆட்சி பிரதமர் ஒரு பக்கம், இந்த குர்துகள் ஒரு பக்கம், தன்னாட்சி பிராந்தியம் என்று இன்னொரு பக்கம், இப்படி ஈராக் வந்து 2க்கு 3க்கு 10க்கு ஒட்டஞ்சி சதறி போய் கிடக்குது. இது மாதிரி ஈரானை நாசமாக்கணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆயுத குழுவை உண்டாக்கி சண்டை பிடிக்க விடணும். அந்த மாதிரி குர்துகளை உள்ள அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள ஈராக்கில் இருந்து ஈராக்கினுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரும் உள்ள நுழையவும் இல்லை, குர்து படைகளை சேர்ந்த யாரும் உள்ள நுழையவும் இல்லை. நாங்கள் வந்து தன்னாட்சி பிராந்திய அரசாங்கங்களோடையும் ஒருங்கிணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியா எல்லை பகுதிகளில், குர்து பகுதிகளில் ஈராக்கினுடைய பாதுகாப்பு படைகள் ஈரானுடைய எல்லையினுடைய கட்டுப்பாட்டை மேலும் கடுமையாக இருக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. குர்து படைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈராக்கினுடைய காமன் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களை கொண்டு வந்து போட்டு யாருமே அங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே உள்ள குர்துகள் நுழைஞ்சிட்டாங்க அப்படி இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தவறானவை என்பதை இன்றைக்கு ஈராக் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் நமக்கு தெரியும். இலங்கை கடல் எல்லையில் ஒரு கப்பல் மேலே கடுமையான தாக்குதல்களை சப்மரீனில் இருந்து ஈரானுடைய கப்பலுக்கு அமெரிக்கா நடத்தி இருந்தது. அந்த கப்பலில் இருந்து 80க்கும் மேற்பட்ட ஈரானுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவர்களுடைய உடல்கள் இலங்கையினுடைய கராப்பிட்டிய மருத்துவமனையில் தெற்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 30க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள். 32 பேர், அதில் 22 மாலுமிகள் தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள். மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இன்னும் 10 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 32 பேரில் 10 பேர் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. 22 பேர் தற்போது அவர்கள் உடல் நலம் பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படியான ஒரு சூழல்ல இஸ்ரேல் மேல ஈரான் கொத்து குண்டுகள் போடப்பட்டு வருகிற காரணத்தினால 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 157 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு வலிக்கும் என்று சொல்லி நம்ம உணர முடியும். இப்ப வலிக்குதா இருக்கும், ஓ இதுதான் வலியா, குண்டு பட்டா இப்படிதான் இருக்குமா என்று சொல்லி இஸ்ரேலியர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கொத்து குண்டுண்டா எப்படிப்பட்டதுங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு குண்டு அதிலிருந்து 24 குண்டுகள் பிரியும். அந்த 24 இருந்து ஒவ்வொன்றையும் 80 குண்டுகள் பிரிந்து தாக்குதல் நடத்தும். இது 8 கிலோமீட்டருக்கு ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும் என்பதுதான் கொத்து குண்டுகளுடைய ஸ்பெஷலாக ஈரானுடைய கொத்து குண்டுகளுடைய ஸ்பெஷலாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஈரானுடைய அணு ஆயுத கிடங்கை கைப்பற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிறப்பு படைகளை அனுப்புவது பற்றி ஆலோசித்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியும் கூட. என்னன்னா, ஈரானுக்குள்ள தரைப்படைகளை அனுப்புவதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை. ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படியாவது கைப்பற்றணுங்கிறது அமெரிக்கா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி ராணுவ தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி அதை உடனே கைப்பற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் இதில் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றியாக எதை கருதுவாங்கன்னு சொன்னால், எப்படி நிக்கோலஸ் மதுரோவை டெல்டா படைகள் உள்ளே போய் தூக்கிட்டு வந்தாங்களோ அது மாதிரி ஈரானுடைய இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுடைய டெல்டா போர்ஸஸையும் இஸ்ரேலுடைய மொசாதோட இணைந்த இஸ்ரேலுடைய போர்ஸஸையும் இணைத்து களமிறக்கி அங்க இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், கிட்டத்தட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோகிராம் 992 பவுண்டுகள் இருக்குது. 60% இந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு. 20% பிளஸ் அவங்க செறிவூட்டிட்டாங்கன்னு சொன்னா அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க. எனவே இதை கைப்பற்றுவதற்கு தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து வருகிறார்கள். யுத்தத்தில் ஈரான் பலவீனப்படுகிற சந்தர்ப்பத்தில், ஈரான் பலவீனப்பட்டுடுச்சு, நம்ம இப்ப நம்ம டெல்டா போர்ஸஸ் உள்ள இறக்கணும்னா அங்கிருந்து யுரேனியத்தை தூக்கிடலாம் என்று ஒரு நிலை வருகிற போது அவருடைய டெல்டா போர்ஸஸோடு இணைத்து இஸ்ரேலுடைய போர்ஸஸையும் ஈரானுக்குள்ள களமிறக்கி அந்த யுரேனியத்தை மட்டும் தூக்கிட்டு போறது, அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஆக்சியோஸை ஆதாரம் காட்டி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ராணுவம் நம்மை தாக்காது என்கிற ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்ய இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்கிற செய்திகள் தான் இதிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். ஏற்கனவே நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, அவங்களுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நட்டான்ஸா அழிச்சிட்டோம், ஸ்வகான அழிச்சிட்டோம்னு சொல்லி 12 நாள் வார்லையே இந்த பைத்தியகாரத்தனமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உளறி கொட்டினதெல்லாம் தெரியும். அப்ப அழிச்சிட்டீங்கன்னா இப்ப எதுக்குடா யுத்தம் பண்றீங்க? அப்ப அழிச்சிட்டீங்க, அப்ப தெரியுமில்ல, B2 வகையான உலகத்திலேயே டேஞ்சரான விமானம், குண்டுவீச்சு விமானம் B2 விமானம், அந்த B2 விமானத்தில் இருந்து குண்டை போட்டாங்க. குண்டை போட்டு நட்டான்ஸ் காலி, அதே மாதிரி ஸ்வகான் காலி, அங்க வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இனி இருக்காது.
எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லி பீத்திக்கிட்டு தெரிஞ்சாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் இருக்குது. அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்லையா? இன்னைக்கு இருக்குதுன்னா அன்னைக்கு சொன்னது பொய், அன்னைக்கு சொன்னது உண்மைன்னா இன்னைக்கு இருக்க கூடாது. இப்ப யுத்தம் நடக்கிறதுல இருந்து அன்னைக்கு அவங்க ஃபெயிலியர். அது அன்னைக்கே ஈரான் சொன்னானா இல்லையா, நீங்க அடிச்சதுல எங்களுக்கு எதுவுமே நடக்கலடா, எங்க யுரேனியம் எல்லாம் சேஃப்டியா இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த யுரேனியத்தை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போக முடியுமா என்பதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 450 கிலோகிராம் யுரேனியத்தை, சரிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக ஒரு நாட்டை விட்டு அதுவும் சடன்லி எடுத்துக்கிட்டு போகணும், உடனே கால டைம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஒரு நாட்டில் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது அதுக்கு ஒரு டைம் இருக்குன்னு வைங்களேன். மெதுவாக கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அப்படி கொண்டு போய் இப்படிலாம் கொண்டு போக முடியும். இது அப்படி கொண்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. எப்படி போய் நிக்கோலஸ் மதுரோவை வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து தூக்கிட்டு போனாங்களோ அது மாதிரி தூக்கிட்டு போகிற ஒரு விவகாரம் போது இந்த மாதிரி ஒரு சடன்லி செய்கிற வேலைகளை அமெரிக்காவினுடைய டெல்டா போர்சஸ் எப்படி செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்குது. அதை மீறி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அது அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிரெடிட்டாகவும் மாறிவிடும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது.